அன்னதானத்தின் சிறப்பு பற்றி நாம் அறியாத ஆச்சரியம். தானம் என்பது நம்மிடம் இருக்கும் பொருளை மற்றவருக்கு எந்த பிரதிபலனும் பார்க்காமல் கொடுக்கும் பொழுது கொடுப்பவரும் பெறுபவரும் மகிழ்ச்சி அடைவதால் ஏற்படும் பெரும் புண்ணியம் பெறுவதற்கான புனித செயல். தலைப்படுதானம், இடைப்படுதானம், கடைப்படுதானம் என்று பொதுவாக 3 வகைப்படுத்தப்படுகின்ற தானங்களிலும் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் தானம் செய்ய வகைப்படுத்தப்பட்ட 42 வகை தானங்களிலும் மிக மிக உயர்ந்ததாகவும் உன்னதமானதாகவும் அனைவரும் செய்தே ஆக வேண்டிய தானமாகவும் கருதப்படுவது அன்னதானம் மட்டுமே ஆகும். உணவின்றி உயிரில்லை, உலகில்லை. உணவே அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்குகின்றது. உயிர் வாழ அத்தியாவசிய தேவையான உணவை மற்றவர்க்கு தானமாக அளிப்பதே அன்னதானமாகும். அன்னதானம் அளவற்ற புண்ணியத்தினை நல்கும். மற்ற பொருட்களையெல்லாம் தானமாக கொடுத்தாலும் பெறுபவர் இன்னும் கொஞ்சம் அதிகம் கொடுத்தால் நன்றாக இருக்குமே என்ற எண்ணம் தோன்றச் செய்யும். ஆனால் அன்னதானம் செய்தால் மட்டுமே போதும் என்ற சொல்லை தானமாக பெறுபவரிடமிருந்து கொண்டு வரும். ஆகையாலே பூரணமான தானம் அன்னதானம் மட்டுமே ஆகும். உதரம் நிறைந்து உள்ளம் மகிழ்ந்து வரும் வாழ்த்துக்கள் 7 ஜென்மங்களையும் நம்மை தொடர்ந்து வரும். அன்னதானம் மட்டுமே செய்தவரை மட்டும் சென்றடையாமல் செய்தவரின் சந்ததியினரையும் காத்து தொடரக்கூடியது. இல்லாதோருக்கு இயன்றதை செய்வோம். கோவை அன்னதான அறக்கட்டளையுடன் இணைந்து அன்னதானம் செய்வோம். தொடர்புக்கு 8122255983 என்கின்ற எண்ணிற்கு அழைக்கவும்.